வணக்கம் மக்களே, நான் ஜாஸ்டிக் தமிழன். ஸோ நம்மளோட சேனலோட ஃபஸ்ட்டு கேம் ப்ளே. என்ன கேம் ப்ளே பார்த்தீங்கன்னா டெஸ்டினி 2 அப்படின்ற கேம். ஸ்டோரி பேஸ்டு ஒரு ஸ்பேஸ் கேம். ஸோ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் ஒன்று போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். மறக்காமல் என்னென்ன கேம் போடலாம், எப்படி இந்த சேனல் இம்ப்ரூவ் பண்ணான்றதை உங்களுக்கு தோன்றதை கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நான் அதுக்கு ஒரு ஆட்டை கொடுத்துருவேன். ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்டோரி போய்ட்டுருக்கு. ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளானட் லேண்ட் ஆகிட்டு கேஸ். நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கேம். ஜஸ்ட் ட்ரை ஒன்று பண்ணியிருக்கேன், பார்ப்போம். ஃபஸ்ட் வீடியோ எல்லாரும் யூடியூபரும் அந்தளவுக்கு ஒழுங்காக இருக்காது. ஸோ உங்களுக்கு தான் அப்படி தான் இருக்கும். நீங்கள் என்ஜாய் பண்ணி நினைக்கிறேன் இந்த வீடியோவை. ஸோ ஒரு 3 ஆஸ்ட்ரோனட் வந்து இறங்குறாங்க ஸோ ஸ்பேஸ் ஷட்டில் ஸோ பார்த்தீங்கன்னா பிளானட் மார்ஸ்க்கு வந்திருக்காங்க. 3 ஆஸ்ட்ரோனட் வந்து பார்த்தீங்கன்னா பிளானட் மார்ஸ்க்கு வந்திருக்காங்க ப்ளீஸ். ஓகே, ஸோ மேப் பார்க்குறாங்க நினைக்கிறேன். முதுகில் இது பண்ணுறாரு. ஓகே ப்ளீஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மேப் வந்து செக் பண்ணுறாங்க. இந்த பக்கம் போகணுன்னு. ஸோ அங்கே போகணுன்னு சொல்கிறாங்க. சேஃப்டி கன்லாம் வச்சுருக்காங்க ப்ளீஸ். பேக்ரவுண்ட் சவுண்டில் மஜாவாக இருக்குது ப்ளீஸ். ஸோ நல்ல ஒரு மியூசிக் கொடுத்துருக்காங்க கேமுக்கு. ஸோ ஒரு மலை மேலே ஏறுறாங்க. ஓகே, டிஸ்டன்ஸ் கேஸும் கொஞ்சம் வந்துருப்பாரு. ஓகே, எவ்வளோ டாப் போயிருக்காங்க பார்க்குறாங்க சத்தியம். அங்கே ஒரு பிளான்ட் இருக்குது. மார்ஸில் மழை பெய்யும் எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்ச மாதிரி கமெண்ட்டில் போடுங்க. சரி, டைட்டிலில் போடுறாங்க டெஸ்டினி 2. ஓகே, இப்போ ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ அந்த ட்ராவல்ஸ் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ வந்து ஸ்டார் நிறைய பேர் வச்சு கூப்பிட்றாங்க சோலார் சிஸ்டத்தை. சோலார் சிஸ்டம் ஷிப், பிளானட், காட். சோலார் சிஸ்டத்தை பார்த்து கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ளீஸ். அவங்களுக்கு வந்து என்னன்னு தெரியல அந்த சோலார் சிஸ்டம். ஸோ அவங்க ஒரு பிளானட் தான். ஸோ அதை வந்து அப்படி சொல்கிறாங்க டிஃப்ரெண்ட் பேரில். அவங்க வந்து அங்கேயே வாழ்கிறதுக்கான தேவையான எல்லா பொருளும் செய்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தண்ணி, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி மனுஷங்க வந்து வாழ வைக்கிறாங்க. நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய ஸ்பேஸ் நிறைய வச்சு நிறைய டெவலப்மெண்ட் ஆயிருக்காங்க. ஓகே, ஸோ இது நல்லா இருக்கும் போது எதுவும் ஒரு ஆபத்து வரும். ஓ கைஸ், ஆமாம் கைஸ், ஒரு கொலாப்ஸ் நடந்திருக்கு. ஸோ வில்லன் நினைக்கிறேன் நான். ஸோ வில்லன் வந்து இல்லுமினாட்டி மாதிரி இருக்காங்க கைஸ். டார்க்னஸ் மக்கள்லாம் ஓடுறாங்க கைஸ். Humanity lost. வந்து எழுதுறாங்க. இது குசுமாரி. ஓகே, கோஸ்ட். பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்களை இந்த ஏலியன்ஸ் கிட்ட வந்து காப்பாற்றுறதுக்கோசம் கோஸ்ட் அப்படின்றவங்க வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க அந்த கார்டியன்ஸ்க்காக. இவங்க வந்து இமோர்டல் கேஸ், உங்களுக்கு அழிவே கிடையாது. ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க கூட. இந்த மக்களை வந்து அந்த ஏலியன்ஸ் வந்து காப்பாற்று. புரியுதுங்களா? ஸோ கைஸ், என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு 3 பேர் மாஸ்க்கு போயிட்டு அங்கே வந்து ரிசர்ச் பண்ணி அங்கே வந்து ஹியூமன்ஸை வந்து கூப்பிட்டு வந்து எல்லாரையும் அங்கேயே நல்லா நிறைய பேரை வந்து வர வச்சு அங்கேயே வந்து ஒரு இது மாதிரி இடத்து மாதிரி கொஞ்சம் நிறைய பேர் வாழ வச்சுருக்காங்க. சிட்டி உண்டாக்கி அங்கேயே வந்து வாழ்ந்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நல்லா ரிசர்ச்லாம் டெவலப் ஆகும்போது அங்கே கொலாப்ஸ் நடந்து ஏலியன்ஸ் மாதிரி வந்துருக்கு. அதாவது ஸோ நல்லவங்க கொஞ்சம் கெட்டவங்க மாதிரி. ஸோ வில்லன் சம்பத்துக்கு ஸோ அவங்க கிட்டேருந்து காப்பாற்றுன்னு சொல்லிட்டு ட்ராவலர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, 3 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, கார்டியன்ஸ் வந்து உண்டாகிருக்காங்க. அந்த கார்டியன்ஸ் தான் அவங்களுக்கு வந்து ஹெல்ப்பாக வந்து கோஸ்ட் அப்படின்னு ரோபோட்டையும் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மக்கள்லாம் சேர்ந்து அவங்களே அவங்க பாதுகாத்துக்கு தனியாக ஒரு இடத்தையும் இது ஆரம்பிச்சிருக்காங்க. எர்த்தில் இந்த பிளானட்லேருந்து எர்த்துக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் எர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு பேரில் வந்து ஒரு சிட்டியில் ஹியூமன்ஸ்லாம் வந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க ஒரிஜினலாக. இதுதான் நடந்திருக்கு. அவங்களுக்கு வந்து வெளிச்சத்தையும் டார்க் ரெண்டுத்துலேயுமே மனுஷங்க வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இந்த கார்டியன்ஸ்லாம் ஒரு லீடர் இருக்காங்க. அதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவன் தான் வந்து கார்டியன்ஸுக்கெலாம் வந்து ஹெட்டு மாதிரி. புரியுதுங்களா? இல்லை வந்து டைட்டன் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. ஸோ அதுமாதிரி ஒரு கார்டியனுக்கு வந்து ஒரு பவர்ஸ் இருக்க மாதிரி காட்டுறாங்க. இது நாம இல்லை, ஒரு கார்டியனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய கார்டியன்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்து இருந்தால் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க.
ஓகே சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க 1 hour முன்னாடியுமே அவங்களுக்குள்ள வந்து சண்டை நிறைய வந்திருக்கு, கார்டியன்ஸ்குள்ளே சண்டை வந்திருக்குன்றான். ஸோ இவன் தான் கைஸ் இல்லை, இவன் தான் கைஸ் இல்லை, இல்லுமினாட்டி இவன் தான் கைஸ் டார்க்னஸ். எல்லாமே இல்லை. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு புது கார்டியன் வந்து உண்டாயிருக்கு. அதாவது இந்த மாதிரி பிரச்சனை கார்டியன்ஸ்குள்ளே சண்டை ஏலியன்ஸ் அட்டாக் ஆகாம ஒரு புது கார்டியன் வந்து உருவாக்கியிருக்காங்க அந்த கார்டியன்ஸ். அதை நம்ம கைஸ் கார்டியன்ஸ் ஓகே கைஸ் நாம தான் இப்போ கைஸ் இது கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே பண்ணிச்சுக்கோ ஊரோட தான் இருக்கீங்களா கைஸ் தான் கைஸ் கோஸ்ட். உங்களுக்கு புரியுத கேம் வந்து உங்களுக்கு புரியுதா கைஸ் இதுதான் கோஸ்ட்டு. இது என்ன பண்ணால் நமக்கு வந்து இமார்டாலிட்டி, அதாவது இமார்டாலிட்டி வந்து நம்ம தர்றதுன்னு கோஸ்ட் தான். நம்ம வந்து ஒரு கைடு அந்த மாதிரி கூட வந்து கைட் பண்ணுவோம். ஸோ நாம் தான் வந்து கார்டியன். ஸோ நமக்குன்னு ஒரு கோஸ்ட். இந்த மாதிரி இருக்கிற எல்லா கார்டியன்ஸ்க்கும் ஒரு கோஸ்ட் வந்து உண்டாக்கி வச்சுருக்காங்க கைஸ், புரியுதுங்களா? இங்கே வந்து இருக்கிறது வந்து சேஃப்டி இல்லை, இது வந்து ஃபாலன் டெரிட்டரி அப்படின்றாங்க. நம்ம வந்து உடனே சிட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லுது கோஸ்ட். ஸோ நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம். இதுதான் நான் உங்கள் கூட இருக்கேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லுது. டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லுது கைஸ். ஓகே இப்போ வந்து நம்ம வேறு இடத்துல வருவோம் கைஸ். நம்ம வந்து ஏதோ ஃபைட்டில் அடி வாங்கிட்டு இங்கே பார்த்துட்ருக்கோம், புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இங்கே வந்து இப்போ நம்ம வேறு இடத்துக்கு போகணும். இந்த இடம் வந்து சேஃப் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே ஸ்பேஸ் போர்ட், அது வந்து ரஷ்யா ஸ்பேஸ் போர்ட் அப்படின்ற பேர் வந்து ரஷ்யா ஸ்பேஸ் போர்ட். ஸோ இங்கேருந்து நம்ம சிட்டிக்கு வந்து போகணும் நினைக்கிறேன். நம்மகிட்ட வெப்பன்ஸ் எதுவுமே இல்லை கைஸ், வெறும் கை மட்டும் வச்சுன்னு போயிட்டுருக்கோம். ஓகே போடா வேகமாக போடா, குறுக்கள் யாரும் வராத வைக்கணும், யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சின்னலாம் ஒன்றும் பண்ண முடியாது கைஸ், கையில் கன்று இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து எப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இந்த கேம் வந்து போயிட்டுருக்கு. நம்மளால் எதுவும் சுயமாக பண்ண முடியாது. இப்போ வந்து கன்று வர வரைக்கும் நம்ம ஒரு சில விஷயம் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தான் ஆகும். சொல்லி முடியாது. இருட்டாகவே இருக்கு. ஏன் கைஸ் வில்லன்ஸ்லாம் வராங்க கைஸ். ஆமாம் எனிமி சாராம்சம் வந்து கைஸ் கன் ரைஃபிள் கன் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்டில் போங்க கைஸ். நம்ம எதுவும் நம்பக்கூடாது. கார்டியன்ஸோட வேலையை எப்படின்னா மக்களுக்கோசம், அதாவது நாங்கள் வாழ்கிறோம் பார்த்தீங்கன்னா அவங்கள பாதுகாக்க நம்ம உயிரை பணியை வச்சு நம்ம அவங்கள பாதுகாக்கணும். ஓகேங்களா? நம்ம வந்து பயங்கர ரிஸ்க் எடுக்கணும். யாரா நீங்கள் ஸ்டார்டிங் நடிகை ஓகே கஷ்டம் சிம்மிங்லேயே வீடியோ மேக் பண்ணுறாங்க. ஓகே இப்போ நல்லா பெரிய பெரிய வெப்பன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கண்ணு உடஞ்செல்லாம் இருக்குது ஸ்கோப்லாம். ஸோ இதை யூஸ் பண்ணி இப்போதைக்கு நம்ம அட்டாக் பண்ணுவோம். ஸோ இதை யாரே ஸோ நமக்கு வந்து இந்த பவர் மட்டும் இல்லை கைஸ். நம்ம இதுமாதிரி கத்தியை வந்து குத்துற பவர் ஒன்று இருக்குது. எனிமி கிட்ட போயிட்டு அதுமாதிரி குத்துனா செத்து போயிடுவாங்க கைஸ். இது எந்த ஒரு பவர் நம்மகிட்ட இருக்குது. ஓகே நிறைய பேர் வராங்க. ஸோ வந்து கிரனேட் நேடு கைஸ், நேட் போட்டு ஓகே ஓகே வாங்கடா எங்கே இருக்கீங்க? ஓகே சரி வாங்க யார் வேறு பண்ணுறானுங்களே. சரி நாமளும் ஏறி போய் அடிப்போம். எங்கடா இருக்கீங்க? செத்துட்டானுங்களா எல்லாருமே? நல்லா செத்துட்டுக்கிறானுங்க கைஸ், சாவச்சிட்டுக்கிறோம். ஒரு நேட்லேயே வந்து நேட் பவராக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கேமில். ஓகே இங்கே பார்த்தா போவோம். ஸோ அங்கே ஒருத்தர் இருக்கான், ஸ்கோப் அடிப்பாங்க. கன்று ரொம்ப இது பண்ணுது கைஸ். ஸ்பீடாக போகலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு வீடியோ கொஞ்சம் இருக்காது தான். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ போட்டிருக்கேன். ஸோ நம்ம நம்ம சேனல் நல்லா டெவலப் பண்ணுவோம். பண்ணி நல்ல கண்டென்ட்டை குவாலிட்டியான கண்டென்ட்டை வந்து போஸ்ட் பண்ணுவோம் கைஸ். இப்போதைக்கு ஏதோ என்னால் ஒரு முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் போட்டு பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு மறக்காமல் லைக் போட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து என்னோடய சேனல் இம்ப்ரூவ் பண்ண முடியும், நீங்களும் கூட துணையாக இருக்க முடியும். வேறு என்ன கேம் போடலாம் அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். முடிஞ்சளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் நான் கேமும். ஓகே C2 மீல் ஓகே கேஸ் இப்போதான் சொல்கிறாங்க, கத்தி சொல்கிறாங்க அப்படின்னு அது சொல்கிறாரு. ஓகே அப்படி நீங்கள் கத்தி அப்படியே மூஞ்சில் குத்தி இது பண்ணிடலாம். ஆரம்பிச்சாச்சு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இது பண்ணுறது. கன் வந்து கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி இருக்குது கேமில்.
எகுறதுக்கு வந்து கொஞ்சம் பவராக கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வராங்க கைஸ். அவங்களும் நேடு போகிறாங்க வந்து. ஓகே, இப்போ சூப்பர் சார்ஜிங் அடிச்சுக்கோங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த சூப்பர் எபிலிட்டி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த எபிலிட்டி தான் இருக்குது. அவ்வளோதான் கைஸ். வாங்கடா அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் யூஸ் பண்ண ஒரு எபிலிட்டி. நம்ம நிறைய பேரை வந்து கில் பண்ண நமக்கு அந்த எபிலிட்டி ஏறி சூப்பர் சார்ஜ் ஆகும் கைஸ். இதில் மொத்தம் 3 பேர் வந்து இருப்பான்னு நினைக்கிறேன். அண்டர், 2 பேர் வந்து பேர் தெரியல. நாம வச்சு ஆறு வந்து அண்டர், அதாவது ஒரு பொண்ணு கேரக்டர். ஸோ ஒரு கேரக்டர் ஏற்ற மாதிரி அந்த கன்ஸ் வெப்பன்ஸ் மாறும். புரியுதுங்களா? அண்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்தி எபிலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஸ்னைப்பர் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பான். ஸோ மொத்தம் 3 பேர் இருக்காச்சு. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவோம். மொத்தம் 3 பேர். இவங்க 2 பேர் எனக்கு தெரியல. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்டர் வச்சு ஆடுறோம் கைஸ். இந்த பக்கம் நான் போனோம். இந்த பக்கம் வழி இருக்கா? இந்த பக்கம் வழி இல்லை. ஸோ இப்போ அவனுக்கு வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன். நம்ம வயசு இந்த பக்கம் தான் போகணும். ஓகே, ஃபேன் ஒன்று சுற்றி இருக்குது. ஃபார்வர்ட் முன்னாடி போக அப்படி சொல்லுது கோஸ்ட். பார்த்தீங்கன்னா சைடில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் கீழே பேசும்போது வந்து கோஸ்ட் பேசுதா அப்படின்றத வந்து சைடில் காட்டியிருக்காங்க. ஸோ நல்லா அதை பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு ஆடலாம் கைஸ். இப்போ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சுருந்தாங்கன்னா அவங்கள இன்வைட் பண்ணியும் நீங்கள் ஆடலாம். இதில் வந்து கிளாஸ் கால் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து சண்டை போடுறது இதெல்லாம் ஆப்ஷன்லாம் இருக்குது. ஓகே கைஸ், கொஞ்சம் வாக்கர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மாஸ்டர் ஆடிடும். அது வந்து ஈலிங்லாம் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை கிடையாது. ஈலிங்லாம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக நான் ஈல் ஆகிடும். நாமளே கொஞ்சம் நேரம் அட்டாக் பண்ணுவாங்கன்னா அதே ஈல் ஆகிடும் கைஸ். இப்போ அந்த இடத்துக்கு தான் போகணும். எந்த இடத்துல இருக்குன்னு கேட்க வந்து இப்போ போய்ட்டு அவனுக்கு போய்ட்டு அந்த வாக்கர் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, பிளேயர் ஜம்ப். ஸோ கைஸ் அங்கே பார்த்தீங்கன்னா 3 பிளேயர் இருக்காங்க கைஸ். இதில் அவனும் வந்து அந்த மாஸ்டரோட சண்டை போட்டுருக்காங்க. ஸோ அவங்க டீம் பிளேயர் தான் இது. வேணும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஆடலாம், இல்லைன்னா அவங்களே வர ரேர் பிளேயர்ஸோட ஆடலாம் கைஸ். ஓகே, இவ்வளோ வச்சாங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க கைஸ். இங்கே ட்ரோன்ஸ்லாம் வேறு இருக்குது. ஸோ ட்ரோன்ஸை சேர்த்து அடிப்போம். ஒரு நிமிஷம் டிஃபீட் பண்ண சொல்லுவோம். பிளான்ல வரீங்க அடிக்கடி. ஓகே, மேடம் ஒரு வந்து எங்கடி இருக்குது. சரி மிச்சா வச்சு அதை வெப்பம் தருவாங்கன்னு தெரில. அவனை முடிச்சுவான்னு நினைக்கிறேன். கூட இருந்து கொஞ்சம் அவனுக்கு கவர் கொடுத்தாலே அவனையும் முடிச்சுவான்னு நினைக்கிறேன். 25% வந்து நம்ம டிஃபீட் பண்ணிட்டோம். இதுதான் இருக்குது. முடிச்சிடலாம். 40% தான் இருக்குது. முடிச்சு விட்டுருலாம். அழகாக இருக்குது. கவர் பண்ணி அடிக்கலாம். ட்ரோன் அடிக்கலாம். நீ எங்கிட்ட ஓகே, இது பார்த்து இந்த வேலையை வந்து சொல்லி ஃப்ரெண்ட்லேயே ரஷ் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சு அப்படின்னா இந்த இடத்த அதை கண்டுபிடிச்சி உங்களுக்கு போட்டு தாக்கி வருது. ஸோ ஃப்ரெண்டில் ரஷ் பண்ண ஆரம்பிச்சு தான் அவள் தாங்க சார் சாவு போகுது. கொஞ்சம் தான் இருக்குது. இங்கே அடியாங்க பேசிட்டோம். அதோ பாருங்க, அதோ கொஞ்சம் பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபோக்கஸ் அந்த வாக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நம்ம இவங்களேருந்து அடிச்சு வேஸ்ட் பண்ணுறதுக்கு விட வாக்கர் அடிச்சாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவதாங்க வாக்கர் வந்து சாப்பிட நினைவுகள் இருக்குது. இதா சூப்பர் வீடியோ வாங்க கைஸ். நீங்கள் போட்டுட்ருங்க. ஓகே, சுத்திச்சு கொஞ்சம் தான் கைஸ், கொஞ்சம் தான் இருக்குது. சித்தராடே ப்ளீஸ்ராடே கைஸ். மட்டும் 2 வெப்பன் இல்லை. ஸோ வந்து ஷார்ட் ரேஞ்ச் எடுத்தாலும் ஷார்ட் ரேஞ்ச் கிட்ட ரொம்ப நம்ம சாங் பண்ணி மேலே பாருங்க எழுத்துக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ மேலே தான் நம்ம எழுத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ எழுத்து ஓகே, அதான் பேச நம்ம வந்து அடி வாங்காமல் கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எழுத்து வாங்க ஏறிடுவாங்க. நிறைய பேர் ஆடி அப்படின்னு நினைக்கிறேன். சரி, டெஸ்டினி ஆடாத ஸ்டீம்லையும் சரி எப்பிக்லையும் சரி கேம் ஃப்ரீயாக தான் இருக்குது.
வேணா ஏற்றி ஆடுங்க. அவ்வளோதான் கேஸ் முடிச்சிட்டோங்க. நம்ம சாப்பிடிச்சிட்டோம் சொல்லிட்டு அங்கே போகணும்னு சொல்லிட்டு மார்க் காட்டிட்டாங்க. ட்ராக் சிக்னல் ட்ராக்னு சொல்லுவாங்க. என்னடா ஒரு வழி எடுத்துகிட்டு வருவீங்க கேஸ். சரி வாங்க போவோம். போகணும் கைஸ். நம்ம அந்த டப்பாவே எடுக்கல கைஸ். ஸோ இப்போ அடிச்சோங்க. ஸோ அந்த லூட் டப்பாவே நம்ம எடுக்கல. ஸோ அங்கே தான் இருக்காங்க டப்பா. நீங்கள் நம்ம பேத்து வந்துடலாம். அடிப்பானுங்களோ? சரி பேத்து வந்துடுவாங்க. நீங்கள் இருந்தாடியே டப்பா மட்டும் தந்தா லூட் இருந்தா வீடு யாரடி டி 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 கைஸ். என்ன கைஸ் திருப்பி வரா? ஓஹோ ஓகே கைஸ். அதாவது வந்துட்டே இருப்பான் போல. நம்ம வந்து ஓடி அந்த வேலையாக வருது. ஒரு வாட்டி அடித்தா போதும். அவனை நிறைய வாட்டி அடிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா போயிடலாம். இரண்டா தப்பிச்சிடண்டா. அவ்வளோதான் கைஸ் தப்பிச்சாச்சு. அதுதான் நம்ம போட ஓகே அங்கே போக ஆரம்பிப்போம். இதுனா இந்த இடம் ஒரு வித்தமாக இருக்குது. ஓகே சிக்னல் ட்ராக் பண்ண சொல்லி இந்த பக்கம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு சரான கைஸ். இங்கே வாங்கடா வாங்கடாடி வாங்கடா வாங்கடா வாங்க வந்து பாரு. சில கேம் போக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஓப்பன் வேர்ல்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் வேர்ல்டு கிடையாது நினைக்கிறேன். எங்கே போக முடியாது. ஸோ ஸ்டோரி மூவ் ஆகிற இடத்துல தான் போக முடியாது. சரி பார்ப்போம் இந்த கேம் எப்படி இருக்குது அப்படின்றது. இது ரொம்ப பழைய கேம் தான் கைஸ். ஒரு 6 வருஷம் முன்னாடியே வந்துச்சு. 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேம் வந்துச்சு. நம்ம இப்போ தான் ஆடுறோம். இவன் யார் கைஸ்? இவனும் நம்ம ஒரு கார்டியன் ஒரு டேங்க் அப்படின்றான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, நம்ம மாதிரியே ஒரு இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபயர் டீமா. இவனோட கார்டியன்ஸ் வந்து மிஸ் ஆகிட்டாங்க. அந்த கார்டியன்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்க வந்து நம்மளை வந்து ஹெல்ப் பண்ண சொல்கிறான். நம்ம வந்து இப்போ வந்து ஃபஸ்ட் டே சொன்னல வைக்கணும். நம்ம சண்டை போட்டு இப்போ ஃபஸ்ட் டே மாதிரி வீட் போல வந்து இப்போ வந்துருக்கோம். அதாவது நியூ கார்டியன் நம்ம வந்து புது கார்டியன் வந்து உண்டாக்குறாங்க. அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா டீம் வந்து எங்கே இருக்காங்கன்னு தெரியும். நான் போய் காப்பாற்ற போகிறேன். சிட்டிக்கு சீக்கிரமாக வந்துடு நீ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போகிறான். ஓகே அதாவது பார்த்தீங்கன்னா சொன்னல வந்து இந்த கார்டியன்ஸ்க்கெலாம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சிட்டியில் இருக்கான். லாஸ்ட் சிட்டி அங்கே தான் மக்களும் சேஃப்டியாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கே வந்து வந்துடு அப்படின்னு சொல்கிறான். கார்டியன்ஸ்லாம் ஒன்றா இருந்தாங்க. வந்து கலாச்சிட்டு போகிறாங்க. வந்து புது ஆளு தம்பி நான் பெருசு சொல்லிட்டு வந்து போகிறாங்க. அப்போ அந்த கோஸ்ட் வருது. கார்டியன்ஸ்லாம் ஒத்துமையாக அந்த இடம்லாம் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இதான் கைஸ் கேம் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய விஷயம், நல்ல விஷயம் என்னன்னா அதான் கைஸ் ஒரு டீம்னா என்னது, டீமாக இருந்தால் தான் ஸ்ட்ராங் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க கேம். கேமில் நிறைய விஷயம் கற்றுக்கணும். கரெக்டான யூஸ் பண்ணிடுவோம் கேம். லூட் எடுத்துப்போம். இப்போ நம்ம சிட்டிக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய்ட்டு சிட்டிக்கு போகணும் நினைக்கிறேன். அந்த லாஸ்ட் சிட்டிக்கு அந்த ஊரில் தான் மக்கள் வாங்கிட்டு எல்லாம் உடஞ்சி போயிருக்கு கைஸ். எகுற உள்ளே மட்டும் அப்படியே இது குண்டு போட்ட மாதிரி இருக்குது. மேலெல்லாம் ஓப்பனே ஆகலை. உள்ளே மட்டும் இவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு எல்லாமே. ஓகே வேறத்துக்கு வந்துடுவோம். க்ளோஸ் பண்ணுவோம். வேறத்துக்கு வந்துட்டோம் கைஸ். புதுசாக ஏதோ ஒன்று இருக்குது இங்கே. ஓ அங்கே எனிமி இருக்காங்க. ஓகே ஓகே கைஸ் புது கன் கொடுத்துருக்காங்க கைஸ். லான்ச்சர் மேலே கன் கொடுத்துருக்காங்க. சரி எப்படி இருக்கு யூஸ் பண்ணுவோமா? 3 பேர் இருக்காங்க. ஓ கைஸ் செம்ம பவர் கைஸ். இந்த பார்த்தீங்கன்னா டேமேஜ் போனது செம்ம பவராக கொடுத்துருக்கானுங்க. இல்லை கைஸ் இவங்களை போய்ட்டு முடிச்சுட்டாங்க. ஏதோ சிக்னலை வந்து ஆக்டிவேட் பண்ண சொல்கிறாங்க. சோர்ஸ் வந்து முடிச்சுலாம் இந்த எனிமியை முடிக்கும் போது தான் கைஸ் புல்லட் கிடைக்கும். வந்து இதெல்லாம் வந்து ரேர் கன்னுக்கு வந்து ஃபஸ்ட்டு மொத்தம் 3 கன் நினைக்கிறேன். இல்லை இது வந்து இன்ஃபினிட்டி புல்லட். அந்த இன்ஃபினிட்டி இருக்குது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மினிமம் புல்லட்டு. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேர் புல்லட். ஸோ ரேராக தான் அந்த புல்லட் கிடைக்கும். ஏன்னா பவரும் அதிகம் அந்த புல்லட்ஸுக்கு. இது மொத்தம் 3 வெப்பன்ஸ் மாதிரி கேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் கைஸ் பப்ளிக். இது நீங்கள் வந்து இது மூலிமா வந்து யாருக்குன்னு என்ன சொல்ல போனால் ஃபயர் டீமுக்கு வந்து இது ஒன்று அனுப்பிச்சி விட்டுக்கிறேன். என்னன்னு எனக்கே தெரில. ஸோ சில இதான் கைஸ் அவன் சொன்ன ஃபயர் டீம் வந்து மிஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அவங்களோட கம்யூனிகேட் பண்ண முடியும். இதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஆன்லைன் மூலிமா இன்வைட் பண்ணி முடியலாம். ஸோ சில இடத்துல வந்து டஃப்பாக பாஸ் இருக்கும்போது டஃப்பான பாஸ் ஃபைட் இருக்கும்போது நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டை வந்து இன்வைட் பண்ணி அந்த பாஸை வந்து முடிச்சு விடலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லாரும் முடிச்சு விட்ருவோம். ஸோ இதான் கைஸ் நம்ம ஆக்டிவேட் பண்ண வேண்டியது நினைக்கிறேன். இது ஆக்டிவேட் பண்ணும்போது வருவானு நினைக்கிறேன். அது இப்படியோ வந்துருக்காங்க.
இவங்கலாம் வந்து இப்போ நார்மலாக இருக்கணும் கைஸ், போக போக பவராக வரணும்னு நினைக்கிறேன். ஆக்டிவிட்டி ஆக்ட் பண்ணுறோம். ஓகே ஆக்ட் பண்ணிட்டோம். ஓகே கைஸ், நம்ம கோஸ்ட் தான் கைஸ் ஆக்ட் பண்ணுறோம். கோஸ்ட் இன்னும் அவன் ஆக்ட் பண்ணியிருப்பான். நம்ம வந்து அதுக்கே தெரியும் வந்து கவர் பண்ணி வச்சுக்கணும். ஓகே வீட்டில் ஓகே ஓகே கைஸ், நம்ம அதுக்குள்ளே எனிமிங்க வந்து அவங்கள போட்டு தள்ளி இருப்போம். அதுக்குள்ளே எங்கள் ஆள் முடிச்சுவான் நினைக்கிறேன். இல்லை யாருமே வரல. ஓகே கைஸ், இப்போ தான் டிஃபென்ஸ் பண்ண சொல்லிக்கிறாங்க. டிஃபென்ஸ் பண்ணுங்க அப்படின்னு இந்த வரானுங்க உங்கள் ஸ்பேஸ் ஷிப்பில் அவங்க டிடிடி ஏன் கைஸ் கொஞ்சமே தூங்குறாங்க. மேடு கூட்டு வைப்போம். ஓகே பார்த்தீங்களா, ஈஸியாக டிஃபென்ஸ் பண்ணிட்டோம். டிஃபென்ஸ் பண்ணிட்டோம். இங்கே கொஞ்சம் பேர் வராங்க, இங்கே முடிச்சு விடலாம். இந்த கன் அந்தளவுக்கு பவரான கன்னு இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைய உள்ளே யூஸ் பண்ண போனே எனிமிஸ் ஆகணும். ஓகே வேறு ஒரு லொக்கேஷன் அந்த மேலே போய் சொல்லி கைஸ் இந்த இடத்துக்கு. தூரம் என்ன தம்பி டிஸ்டே பண்ணும் டிஸ்டே என்ன ஒஞ்சிக்கிற ஆட போய் அப்புறம் வேஸ்ட் பண்ணுவோம். அடிக்கலாமா போயிடலாமா வெளில வந்துட்டான். ஓகேடா வேஸ்ட் பண்ண போக வேண்டியதான். எல்லோரும் அடித்து போட்டாச்சு. வீட்டே இருக்குதுல்ல இனிமேல். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓடுது. ஸோ மேலே போயிடலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 1K அடிச்சிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக வந்து லைவ் போட ஆரம்பிச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம சிஸ்டத்தை கொஞ்சம் நல்லா அப்கிரேடு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி நம்ம சிஸ்டத்தை கொஞ்சம் டெவலப் பண்ணி வைப்போம். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணினே இருங்க. 1K லைக் வந்து கண்டிப்பாக லைவ் போடுறேன். நம்ம அப்போ வந்து லைவில் சந்திப்போம். அதுக்கு நம்மளுடைய டார்கெட் வந்து 1K கைஸ். ரோட் டு 1K பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வீடியோலேயே வந்து நம்ம டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டா தான் ஈஸியாக அச்சீவ் பண்ணுவோம். டார்கெட் கூட நான் ஒருத்தருக்கான் இறாரே இறாரா கொஞ்சம் கைஸ். அங்கே போக சொல்லு அவ்வளோ தூரம் இருக்கிறப்போ நான் வந்து சரி இந்த புல்லட் எதனா இருக்கான்னு பார்ப்போம். இல்லை வந்துட்டு இங்கே நிறைய பேர் இருக்கானுங்க கைஸ். இந்தா வருவாங்களோ எட்டி பார்ப்பானுங்களா? ஆஹா எட்டி பார்க்கல கைஸ். அதாரான் கூட மேலே இருக்கிறவங்க டேஞ்சரு. எந்த பக்கம் போனாலும் அடிப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ஒருத்தர் இருக்கான். தெரிஞ்சு ஏன்னா வெவிக்கல் இருக்குமா? வெவிக்கல் இருக்குன்னு பாருங்க. ஃபைண்டு ஓகே ஃபஸ்ட்டு இவங்க இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் பேர் முடிச்சு விட்ருவாங்க. சரி நிம்மதியாக போக முடியும். அடிச்சுட்டே இருப்பாங்க. என்னடா இருக்காடா இதெல்லாம் இருக்கா? அங்கே ஒரு லைட் எரியுது. இங்கே சிலூட் அடிச்சுப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்துன்னு நினைக்கிறேன். ஆமோ வந்து புல்லட் போட முடியும். இது வந்து ஹெல்த்து. நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்து கம்மியாக இருக்கும்போது எடுக்கும்போது ஹெல்த் ஏறும். ஃபுல்லாக இருக்கும்போது எடுத்தாலும் ஹெல்த் ஏறாது. இது ஒரு வெவிக்கல் வச்சுருக்கானுங்க. ரைட் ஹெவி பைக் இது பேர் பைக் இல்லை கைஸ். பைக் வா இது நல்லா இருக்கு கைஸ். ஆஹா கொஞ்சம் அடி வாங்குது வண்டி. மேலே போகணும் பஸ். மேலே போயிடலாம். ஓகே இப்படி திருப்பிட்டு வண்டி நல்லா தான் கைஸ் வண்டி ஹேண்டில் பண்ண. ஸோ இது வந்துச்சு. மிஷின் ஆக்டிவேட் பண்ணணும் கைஸ். கண்ட்ரோல் வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ பண்ணி பார்க்கணும் என்ன தேவைப்படுது அப்படின்றத. வந்து லாக் ஆகிருக்கும் டிஸ்கிரிப்ஷன் கீ வந்து நீட் ஆகுது. அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இது வழியாக எஸ்கேப் ஆகும் ப்ளஸ். இப்போ அதுக்கு நம்ம நிறைய சில விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியது வாங்குவாங்க. அப்போ படி இங்கெல்லாம் இருக்கானுங்க கைஸ். என்ன அடிச்சு டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? இப்போ தான் கைஸ் இங்கே கிளியர் பண்ணிட்டு வந்தால் அதுக்குள்ளே வந்துட்டானுங்க. ஸோ வண்டியில் இருக்க வெப்பன் யூஸ் பண்ணி ஈஸியஸ்ட்டாக அட்டாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இங்கே தான் வந்து பாயிண்ட் கிடைக்குது. எஸ்எஸ் கோடை வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கும் கைஸ். யாரா நீ ப்ளூ கலர் மண்டே அவனும் ஒருத்தருக்கான் கைஸுங்க. யுத்தமாக இருக்கான். கண்ணு மாதிரி இருக்கான். ஜான் அடித்தாச்சு. வண்டி நல்லா கைஸ். வண்டியிலே ஈஸியாக அடிக்கலாம் போல. மஜா பண்ணலாம் போல வண்டியிலேயே. ஒரே நிமிஷம்டா லூட் பண்ண வச்சுடா. ஓகே கைஸ் இது வந்து ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஓகே ஆக்டிவேட் பண்ணலாம். டவுன்லோடா
இதை ஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஸோ அங்கே ஒரு இடத்துல காட்டுது. ஓ இந்த மாதிரி அங்கேயும் ஓகே கைஸ், இந்த மாதிரி ஒரு 3 இடத்துல பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா கோட் வந்து 33% வந்து இது ஆகிடுச்சு. ஸோ இது பண்ணோன்னா 63% அப்போ 3 இடத்துல பண்ணணும் கைஸ் கரெக்டாக. எனக்கு இங்கே இருக்குமே இதே மாதிரி வண்டியில் முடிச்சு விட்ருலாம். இங்கே தரலாம் கம்மி இப்போ எப்படி அடி பண்ணேன். ஓகே ஓகே கைஸ் கொடுத்தது போதும் முடிச்சு விட்ருவோம். அப்புறம் சார் சார் தெரியாமல் சார் சார் இப்படி வாங்க சார். ஓகே முடிச்சாச்சு கைஸ். அதை எடுத்து இதுக்குள்ளே போகணுமா? ஓகே இந்த ஆர்க் சார்ஜ் கைஸ். இந்த ஆர்க் எடுத்து இதுக்குள்ளே போட்டு டெபாசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் கைஸ் இந்த மிஷினை. ஓகே இப்போ இது வந்து ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இன்னும் 1 இருக்கா? ஆமாம் கைஸ் இன்னும் 1 இருக்குது. ஸோ அந்த பக்கம் ஸோ இங்கேயும் 2 வண்டி நிற்க வச்சுருவாங்க கைஸ். வண்டி சேஞ்ச் பண்ணிடலாமா? வண்டி சேஞ்ச் பண்ணி வண்டி கொஞ்சம் அடி வாங்கிச்சு கைஸ். அப்புறம் கொளுத்திக்கிட்டு விட்டாங்கன்னா அசிங்கமாக போயிடும். இங்கே நிறைய பேர் வந்துட்டாங்க 3வது இடத்துல. ஸோ 2 கண்ணு இருக்குது இந்த இடத்துல. ஆர்ட் பவர் வச்சுருக்காங்க நீங்கள் 2 பேருமே. இருந்தா சுற்றி போட்டு அடிக்கிறா, சுற்றி அடி பண்ண வண்டியில். சைடில் வேறு அடிக்கிறாங்க கைஸ். எவனோ மாட்டேன் கொஞ்சம் ரெஸ்ட்டு போகிறான். ஓகே சைடில் வச்சுருவான். ஸோ இது எப்படின்னா வண்டியில் இருக்கிறது நம்ம வண்டி தான் டேமேஜ் ஆகும். ஸோ நமக்கு டேமேஜ் ஆகாது. இது பின்னாடி போயிட்டான் முடிச்சு விட்ருவோம். வந்துட்டான் இல்லை நானா போய் ஒழிஞ்சிக்கிறடி. இங்கே நானும் இருக்க மாட்டேடா சும்மா. இங்கே வர டே 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 முடிச்சுட்டு தப்பிச்சு போகணுண்டா. எதுக்குடா நான் நோண்டுறீங்க? ஓகே சார் வந்து இப்போ பவர் எடுத்துகிட்டு போயிட்டேன். போட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு கிளம்பிடலாம் கைஸ். இருந்தால் அவங்க டேஞ்சரில் நினைக்கிறேன். டெபாசிட் பண்ணிட்டு ஓகே ஓகே சார் கைஸ் முடிச்சு. ஸோ நீங்கள் திரும்பி அந்த பாயிண்ட் போய் ஆக்டிவேட் பண்ணி ஏரியா விட்டு ஜிலவாயிடலாம். வண்டி எங்கே தூரத்து வண்டி கைஸ். நான் வண்டிலேருந்து சாவே இல்லை பார்த்தீங்களா? ஈஸியாக நினச்சி போட்டு போயின்னு இருக்கிறேன். என்னன்னே தெரில, எப்போ சாவ போகிறேன்னு தெரில. நீங்கள் வண்டி இருக்குது. ஸோ 3 வெப்பன் இருக்குது. ஸோ வெப்பன் எடுத்தாச்சு, வண்டி எடுத்தாச்சு. இது ஷார்ட் ரூட்டில் எதுனா இந்த பக்கம் போகிறாங்க ஷார்ட் ரூட்டா. ஓகே இது என்ன கைஸ் தண்ணியாக இருக்குது. டே ஆடா கைஸ் தண்ணியில் வந்து செத்துட்டோம். அடே என்ன கைஸ் வண்டியை செத்துச்சு கைஸ். எப்படி ஓடி தான் போகணுமா? இருங்க. ஸோ இங்கே 2 வண்டி இருந்தது. ஸோ இதுலேருந்து ஒரு வண்டியை திரும்பி போயிடலாம். கைஸ் லைட்டாக கீழே வந்து தண்ணியில் பட்டுன்னு சேர்த்து அந்த வண்டி தண்ணி மேலே மிதக்கலாம்னு நினச்சேன் நான். ஓகே இந்த வண்டி இருக்குது. ஒருத்தர் தப்பிச்சிடலாம் கைஸ். ஓகே நேராக எங்கேயுமே திரும்பக்கூடாது கைஸ். நேராக நம்ம இலக்கு நோக்கி போய்கிட்டே இருக்கிறோம். அப்படா டேடி அடப்பாடி ஸ்பேஸ் தெரியாமல் குடிச்சிட்டு டிகிரிட்டு இருக்கிறோம். ஓகே மேலே போய்ட்டு ஸோ அந்த மிஷின் ஆக்டிவேட் பண்ணிட்டு இந்த ஏரியா விட்டு ஜிலோவாயிடலாம். இப்போ வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்ருக்கவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ கொஞ்ச நேரம் என் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ஒரு லைக் ஒன்று போட்டு விட்டுருங்க மறக்காமல். அப்போ தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோ போகணுன்ற இன்ட்ரெஸ்ட் வரும் கைஸ். ப்ளீஸ் அந்த ஷீல்ட் போயிடுச்சு கைஸ். ஓகே கைஸ் இந்த இடத்தோட நம்ம வந்து கேம் கொஞ்சம் வந்து ஆடலாம் கைஸ். ஓகே அது எங்கே போகிறோன்னு தெரில, போய்கொண்டே இருக்கிறோம். கைஸ் லைக் வேறு லிங்க் ஆகுது. ஓகே This is a powerful surge of whatever's causing it. Even transmitters won't get through right now. நம்மள டார்ச் லைட் இருக்கு கைஸ். நம்மள டார்ச் இருந்து நம்ம அதை யூஸ் பண்ணாமல் வச்சுருந்துருக்கோம். டார்ச் லைட் புரியுதுங்களா? விஷயம் வேறு சுற்றி வரணும். ஒரே நிமிஷம் பண்ணுங்க இருக்கான்னு தெரியல கைஸ். என்னடா செத்துறானுங்க போல கைஸ். எல்லாருமே என்ட்ரி குத்தாலும் என்ன செத்துறானுங்க என்னன்னு தெரில. இங்கே ஒருத்தங்க இப்படி வரண்டாங்க. ஓ வெடிக்கிறான் கைஸ். அவன் செத்தக்கப்புறமா வெடித்து சாவடிக்கிறான் நம்மள. ஓகே சரி மேலே போகணும். ரீஸ்பான் ரெஸ்ட்ரிக்ஷனா கைஸ்? இங்கே நம்ம செத்தோம்னா ரீஸ்பானே ஆக முடியாதா கைஸ்? ஓகே ரீஸ்பான் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுங்க கைஸ். இது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம செத்தோம் அப்படின்னா
இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்களா, நீங்கள் வந்து ரொம்ப தூரம் போய் செத்தாலுமே இந்த இடத்துல போய் நிற்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் நார்மலாக செத்தினா அந்த இடத்துல அப்படியே ரீஸ் பண்ணலாம் இன்ஸ்டண்ட்டாக. ஓகேங்களா? சரிங்க, இந்த சாதாரண வச்சு விட்றலாம். இது பல்காக இருக்கானுங்க, பல்கர்ஸ் மாதிரி பாடி பில்டர்ஸ் மாதிரி. அது மொத்தம்தான் இருக்கும். எது ஆடந்து ஓ கைஸ், அந்த கன்று நமக்கும் டேமேஜ் போகும் போல் கைஸ். பார்த்தீங்களா, இப்போ வந்து ரீஸ்பான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்றதுனால நமக்கு வந்து இங்கே அப்படியே இங்கே வந்து லாஸ்ட்டாக எப்போ நம்ம வந்து உள்ளே வந்தோம்ல அங்கே வந்து செக் பாயிண்ட்டுக்கு வந்து போயிடும் டேட்டா. பார்த்தீங்களா, டேட்டா இங்கே வந்துட்டோன்னே இதான் கைஸ் வந்து இந்த இதில் வந்து ஒரு பிரச்சனையே. ரீஸ்பான் ரெஸ்ட்ரிக்ஷனில் மட்டும் கொஞ்சம் உஷாராக ஆகணும் முடிஞ்ச அளவுக்கு. போட்டுருவோம். தமிழ்ஸ்டான் சூப்பர் சார்ஜ் ஆயிடுச்சு கைஸ். கொஞ்சம் ஒரே நிமிஷம் ஆகிடுச்சு. அங்கே ஒருத்தர் இருக்கான் அப்படியே. எஸ் யூஸ் பண்ணலாம் சார், பவர் பெரிய பவர் யூஸ் பண்ணலாம். நீங்கள் சாப்பிட்ற டைம் போகும்போது பெரிய பவர் யூஸ் பண்ணிட்டுருவாங்க. ஷார்ட் ரேஞ்சில் கட்டி விட்டுருவோம் கைஸ். அடியே வடா ஓகே, ஷார்ட் ரேஞ்சும் அஜாவாக இருக்குது. கிட்ட போய் எல்லாரையும் கிட்ட போய் அடிக்கணும். ஓகே, வந்து 2 பேர் இருக்காங்க. ஒருத்தரலாம் இன்னொருத்தங்கடா ஒருத்தரலாம் போடா. அவள் தான் கைஸ் எல்லாரையும் முடிச்சாச்சு. இந்த இடம் ஓப்பன் ஆயிடுச்சு. யாரா நீ கைஸ்? என்ன கைஸ் இது? அவனை தொங்க விட்டுருந்தான். பட் என்ன சிந்தல கைஸ், எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்பாய்க்க சொல்கிறாங்க. ஓ கைஸ், நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோமா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து அந்த டைமுக்குள்ளே காப்பாற்ற முடியல கைஸ். ஓ, ஒரு கார்டியன் கைஸ். ஒன்றும் கைஸ், அவனோட கார்டியன். ஸோ நம்ம வந்து இந்த கார்டியன் வந்து மிஸ் பண்ணிட்டுக்கிறோம். சரி, ஒரு கார்டியன் வந்து நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு இருக்கிறோம். ஓகே கைஸ், கேம்ப் வந்து போக சொல்கிறாங்க. எக்ஸாக்ட் ரொம்ப கொடுத்து நம்ம வந்து கேம்ப் போகணுமா. அவள் தான் எங்கள் மிஷன் முடிஞ்சிச்சு. ஸோ நமக்கு வந்து அடுத்தது வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேருந்து அடுத்த பாட்டு வந்து கண்டினியூ பண்ணுவோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இது வந்து போடுவோம். இந்த பாட்ஸ் இந்த கேம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு போடுவோம். புது கேம் வந்து ட்ரையும் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஜாய்ஸ்டிக் தமிழன். பாய்.